எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நான் எப்பயுமே ஜாதகம் சொல்கிறதும் சரி, நான் வீடியோ போடுறதுலையும் சரி, ஜாதக கான்செப்டை விளக்கி சொல்லி பழக்கங்க. ஏன்னா எங்கள் தாத்தா, அப்புறம் அப்பா, இவங்கெல்லாம் ஜோதிடர்கள், அதுலேருந்து வரவங்க தான் நானும். ஸோ மோஸ்ட்லி நம்மக்கிட்ட வரவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லேர்ன் பண்ணுறவங்க, ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால யார் வந்தாலும் நான் கான்செப்டோட விளக்கி தான் சொல்கிறது. அது இப்போ எல்லாரும் மேக்ஸிமம் யூடியூப் பார்த்து எல்லாம் இது பண்ணுறதுனால அவங்களுக்கு நான் முக்கியமான கான்செப்ட் சொல்கிறேன். என்னோட பழைய வீடியோகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதில் எல்லாம் கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்குங்க. இன்டெப்த் கான்செப்ட் தான் சொல்லியிருப்பேன். சரி, அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நார்மல் ஜோதிடம் தெரியாத அல்லாதவங்களுக்கும் புரிகிற மாதிரி ஆன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதற்காக இது 7.5 சனி அப்படின்னா என்ன, ஏன்னா நிறைய பேர் நார்மலான மக்களுக்குலாம் 7.5 சனினாலே என்னன்னு சரியான புரிதல் இல்லை. ஸோ அதனால 7.5 சனியை பற்றி இன்னைக்கு நான் பேச போகிறேன். 7.5 சனி அப்படின்னா என்ன அப்படின்னா, 7.5 சனிங்கிறது பொதுவாக உங்களுடைய நீங்கள் பிறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம், சரிங்களா, அதை தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் மேஷத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, மேஷத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க மேஷ ராசி அப்படின்னு சொல்றோம். கோச்சாரத்துல சனி மீனத்துக்குள்ள வந்தால் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். யாரு? மேஷத்துக்கு. இப்போ இந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய காலத்துல ஏன் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சந்திரன்கிறதான் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்க சந்திரனுக்காக, அதை பாருங்க, இன்னும் நல்ல புரிதல் வரும். சந்திரன் தான் நம்மளுடைய மனது. அந்த மனதுக்கு முன்னாடி சனி வரார், சரிங்களா. இந்த சனி என்ன பண்றாரு, நம்மளுடைய மனசை கொஞ்சம் சஞ்சலப்படுத்துவார். அதாவது சனிங்கிறது 1 டன் வெயிட்டுங்கிற கணக்கா வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த 1 டன் வெயிட் நம்ம மனசை நெருங்குற மாதிரி. இப்ப நம்ம மனசு நார்மலா இருக்குது, நார்மலா எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்குது. சனி வரப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் நம்ம மனது கொஞ்சம் பாரமாகிற மாதிரியான செயல்களை இந்த சந்திரன் செய்வார், சரிங்களா. இது முதல் 2.5 வருடம் மீனத்துல இருக்கிறப்போ 2.5 வருஷம் சனி அங்க இருப்பாரு. அது முதல் 2.5 வருடம் 7.5 வருடத்துல. அடுத்த 2.5 வருடம் என்ன பண்ணுவாரு, மேஷத்துக்குள்ளேயே வருவார். அப்போ டைரக்டா நம்ம மனது மேலேயே 1 டன் வெயிட்டை வச்ச மாதிரி ஃபுல் ஃபிளஜ்டா நெருங்கி 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 நம்ம மனசு மேல, மைண்ட் மேலேயே அப்படியே சனி உக்காந்துறாரு. இப்ப நார்மலா நம்மளுடைய உடம்புல இருக்கிறத விட ஒரு டன் வெயிட் வச்சா அப்படி இருக்குங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த சனிங்கிறது. அப்போ ஜென்ம சனி தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹெவி எஃபெக்டா ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, சனி வந்துட்டு 2.5 வருஷம் இந்த மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு சனி போயிடுவார். 2.5 வருஷம் ரிஷபத்துல இருப்பார். இந்த ரிஷபத்துல இருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க, பொதுவா இந்த டைம்ல அந்த சனி வந்துட்டு பாதல் சனி அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த சனி பிரச்சனைகள் விலகி போறத நம்ம கண் கூட பார்க்கலாம், இல்ல நாம மேனேஜ் பண்ண கத்துருப்போம். முதல் 5 வருஷத்துல இருந்ததோ ரொம்ப அதீத சிரமமாச்சுன்னா என்னங்க, கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ண கத்துக்கணும். அதுதான் அந்த பாத சனின்னு சொல்றது, அந்த ரிஷபத்துல போறது. ஸோ ஓவராலா ஒரு மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீனத்துல 2.5 வருஷம், மேசத்துல 2.5 வருஷம், ரிஷபத்துல 2.5 வருஷம், இதுதான் ஓவரால் 7.5 வருஷம் 7.5 சனி பீரியடு அப்படின்னு சொல்றது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, மனசுல ஒரு பாரம் கொடுக்கணும். அது உங்க கட்டத்துக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி எதை கொடுத்தா உங்க மன சஞ்சலப்படும், எதை கொடுத்தா உங்க மன உளைச்சல் ஆகுங்கிறது நம்மளோட கிரகத்துக்கு நல்லா தெரியும். எந்த பாயிண்ட்ல கை வச்சா நம்ம டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறது அந்த விஷயத்துல அது கை வைக்கும், சரிங்களா. அப்போ இந்த சனி அப்படிங்கிறது நீங்க எப்படி 7.5 வருஷம் பிஹேவ் பண்ணுதுங்கிறது இதுதான் ஒரு மீனிங். சரி, இதுல எனக்கு 7.5 சனி நடந்தது, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க சில பேர், சரிங்களா. அது ஏன் அப்படிங்கிறது அது இண்டிவிஜுவல் சார்ட் பொறுத்தது. அப்பயும் ஜென்ம சனியில ஒரு வேலையை பண்ணிடும், சரிங்களா. அது உங்களுக்கு ஃபீல் பண்ணிருப்பாங்க. சரி, ஏன் ஒரு பொதுவான ஒரு இது, நான் மறுபடியும் கான்செப்ட் உள்ளதான் போறேன், ஏன்னா என்னால் கான்செப்ட் டச் பண்ணாம இருக்க முடியாது ஒரு வீடியோ போடுறோம்னா.
இது எல்லாத்துக்கும் பயன்பெறும் வகையில் இதை நான் சொல்றேன். 7.5 சனி நடக்குதா, சனி திசையோ சனி புத்தியோ இல்ல உங்களுக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருக்கிறப்போ 7.5 சனியில அது ஜென்ம சனி ஓடிட்டு இருக்குதுன்னா நல்லாவே பாதிப்பை காட்டும். இத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மற்றவர்கள் அந்த அளவு அந்த 7.5 சனி எஃபெக்ட் ஃபீல் இருக்காது. இது உங்க இதுல செக் பண்ணி பாருங்க. 7.5 சனி நான் நல்லா இருந்தேன்னு சொல்றவங்க இதை செக் பண்ணி பாருங்க. இது பர்ஃபெக்டான ரூலா இருக்கும். சரிங்களா? இதுதான் 7.5 சனியோட கான்செப்ட் ஓரியன்ட் உண்டான விஷயங்கள். எப்படி அது பிஹேவ் பண்ணுது, எப்படி என்னங்குது. அதே மாதிரி சனிக்கு முன்னாடி நான் சொன்ன பரிகாரம் தான். மேக்சிமம் சனிக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்க போறதை எப்படி வச்சுக்கலாம், காலையில பிள்ளையார் வழிபாடு, ஈவினிங் ஒரு சிவன் கோயில்ல போயிட்டு சிவன் தரிசனம் பண்ணிட்டு சனீஸ்வரருக்கு எள்விளக்கு போட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருது. அதுக்கப்புறம் சனீஸ்வரனை பார்த்த உடனே ஆஞ்சநேயரை பார்த்து ஆஞ்சநேயரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வருது. இது ஒரு சிறப்பான கோயில் பரிகாரமா இருக்கும். இது நீங்க ஃபேமஸான கோயில் நீங்க சூஸ் பண்ணி போனாலும் சரி, இல்லை நார்மலா பக்கத்துல இருக்கிற கோயில்ல பண்ணாலும் சரி, இது 7.5 சனிக்கு ஒரு சிறப்பான பரிகாரமா செயல்படும். சில பேர் அவங்க ஜாதகப்படி ப்ளூ சஃபேர் ஸ்டோன் போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் இதனோட இன்டென்சிட்டியை குறைக்கும். இந்த பரிகாரம் நம்ம வந்துட்டோம்னாலே என்னது, ஜெனரல் பரிகாரத்தை சொன்னோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஏன்னா பர்டிகுலரான பரிகாரம் சொன்னாலும், ஏன்னா இது சயின்ஸ், ஜோதிடங்கிறது சயின்ஸ். கிரகம் போய் இந்த டிகிரியில் இருந்துன்னா அது அந்த வேலையை பண்ணும். அதை மாற்றி செயல்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம ஜெனரல் பரிகாரம்லாம் வேலை செய்யாது. ஓரளவுக்கு உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் குறைக்கும் இந்த விஷயங்கள்லாம். கோயில் பரிகாரம் என்னது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? அவர்கிட்ட சரணாகதி ஆகிறப்ப கண்டிப்பா சில மாற்றங்கள் நம்ம மனதுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம மனது ரீதியில மனது எப்படி நல்லா இருக்கும், நமக்கு இதான் நல்ல விஷயங்கள் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் கொடுக்கும். அதுக்காக நீங்க அதை செய்யலாம். பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்லி உங்க ஜாதகத்துக்கு என்ன பரிகாரங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஏதாவது கேள்விகள் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது மனசுல அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.